பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வந்து 3 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 கேரட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோ பெருசு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதை பாதியாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குது. இது தோல் உரிச்சிக்கலாம். தோல் உரிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கிறேன், நல்லா காயட்டும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ பொடியாக நறுக்குன இஞ்சியும் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பொடியான இருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சோண்டு, பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அப்படி கையால் உடச்சி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுமாரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போட்டுக்கிற காயெல்லாம் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம கடல மாவை கரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றி இது காயறதுக்குள்ளார நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு கடல மாவு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். காரத்துக்கு 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் இதை வந்து கரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றவும் கரைக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. மாவை கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கட்டியும் இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ கேரட்டு தான் போடணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதில் பச்சை பட்டாணி, கோஸு, என்ன காயெல்லாம் வந்து நம்ம சேர்க்கணுமோ ஏதாவது காயெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இதை வந்து பால் மாதிரி நல்லா அப்படி உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், பசங்க ஏதாவது காயெல்லாம் சாப்பிட்லன்னா நம்ம இந்தமாரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க.
சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம ரொம்பவும் பெருசாக வேணாம். இதேமாரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். நம்ம எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ வந்து இது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இந்த கடல மாவில் முக்கி இப்போ போண்டா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும், அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக பார்க்க சுயா மாதிரி இருக்குது. ஆமாம், இது அதில் நம்ம இனிப்பு போட்டு செய்வோம், இதில் வந்து காரம் போட்டு செய்கிறோம். அவ்வளோதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது போண்டா. நம்ம எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.